இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுடைய பவர் ரேட்டிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து பாய்லர் ஹீட்ரு 2 லூப் வரும். கம்பெனி ஹீட்ரு 2 கிலோவாட் ஹீட்ரு, அதாவது ஒரு லூப் வந்து 1 கிலோவாட்டு. ஆக்சுவலாக 2 லூப் வரும். ஓகேங்களா? இது வந்து ரெடிமேட் ஹீட்ரு கிடையாது, இது நம்ம சொல்லி செய்ய சொல்கிற ஹீட்ரு கம்பெனியில். ஓகேங்களா? இதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டியே வரும், எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. பவர் ட்ரிபியூட் எல்லாமே வந்து கம்பெனி இதுவே வந்துடும். இது வந்து டோட்டல் பார்த்திங்கன்னா இது 2 கிலோவாட்டு. இது வந்து பாய்லர் பம்பு. இந்த பம்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டிங் உங்களுக்கு காமிக்கிறேன். 0.37 கிலோவாட் தான். ஓகேங்களா? 1/2 HP வரும் இந்த பம்பு. வாட்ரு ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற பம்பு. இது பெடல் சுவிட்சு. ஏன் இந்த சுவிட்சு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெடல் சுவிட்சு வந்து கம்பெனி ஐட்டமே வரும். இதுவும் வந்து 1 டைம் போட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? நாக்கிங் சவுண்ட் வரும் நல்லாவே. அதேமாரி நம்ம யூஸ் பண்ணுற பாய்லருக்கு யூஸ் பண்ணுறல கான்டாக்டரு ஹேவல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் கான்டாக்ட் கிடையாது. இதுவும் 1 டைம் போட்டிங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட் வராது. பாய்லரில் வத்தில் சொன்னோட வால்வு அக்காரி மேக் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சிலர் கேள்விப்படாமல் இருக்கலாம். ஒரிஜினல் அக்காரி கம்பெனி. இதுவும் 1 டைம் தான். இந்த லீக் ஆகுறது, காயில் போகிறது, வால்வு போகிறது அந்த பிரச்சனை இருக்காது. வேக்கம் மோட்டர் அதே ரேட்டிங் கம்மி உங்களுக்கு. இதுவும் 1/2 HP கிட்ட தான் வரும் வேக்கம் மோட்ரு. நெக்ஸ்ட்டு பார்க்க போனதுன்னா அயன் பாக்ஸு. அயன் பாக்ஸில் 2 மாடல் வரும். ஒன்று வந்து உட்டு வரும், ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில் வரும். ஏன் நான் உட் ஹேண்டில் பிளாஸ்டிக் ஹேண்டில் ஏன் தர மாட்டேங்கிறேன்னா, அது வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால தான் உட் ஹேண்டில் தரேன். இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு 1.7 kg இருக்கும். 2 கிலோ கம்மியாக தான் வரும். இதனுடைய வாட்ஸும் பார்த்துங்க, 900 வாட்ஸ் வரும். அலுமினியம் பாட்டம் வந்துடும். பேசு பக்கா. இதுவும் கம்பெனி யோக்குது. எதுவுமே நார்மல் பிராண்ட் கிடையாது, கம்பெனி ஐட்டம் தான். இதில் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வேறு என்ன கம்பெனி வேணுனாலும் பண்ணித்தரேன். இது வந்து மிஷினுடைய டோட்டல் பவர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு இன்பில்டு ஆட்டோமேட்டிக்கு ஹீட்ரு 2 கிலோவாட்டு, பம்பு 0.737 கிலோவாட்டு, வேக்கம் மோட்ரு 0.5 கிலோவாட்டு, அயன் பாக்ஸ் 900 வாட்ஸு, டோட்டலாக 3.7 கிலோவாட் வரும். இதே நீங்கள் மேனுவல் பாய்லர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பம்பு மட்டும் வராது, இந்த செட்டப் வராது. அப்போ உங்களுக்கு 3.2 கிலோவாட்லேயே வந்துடும். இது ஆம்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் எலக்ட்ரிஷியன் யார் வேணாலும் செக் பண்ணலாம். 15 to 16 ஆம்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் வந்து 1 hour ஓடுது அப்படின்னா அதிகபட்சமாக 3 யூனிட் வந்து எடுக்கும். இது ஸ்டாண்டர்ட். சரிங்களா? நீங்கள் எலக்ட்ரிஷியன் யார் வேணால் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு 3.75 கிலோவாட்டில் இது வரைக்கும் யாருமே வந்து கொடுத்ததே கிடையாது. நீங்கள் யார் வேணால் செக் பண்ணிக்கோங்க. எந்த பாய்லர் எந்த மிஷின் வேணால் செக் பண்ணுங்கள். இந்த கிலோவாட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக்கு பண்ணித்தராங்களா அப்படின்னு கேளுங்க. அதேமாரி ப்ரெஷரும் வந்து நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் வைப்போம்னா 3.5 பார் தான் வைப்போம் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த பார் தான் எல்லாம் வச்சுருவாங்க. ஆக்சுவலாக வந்து 50 to 60 PSIயில் வைப்போம் ப்ரெஷரும் உங்களுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகும். கண்டினியூவில் ஆட்டோமேட்டிக்கில் ப்ரெஷரும் மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் உங்களுக்கு பாய்லரே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுக்கும். சீக்கிரமாக குயிக்காக ஹீட் ஆகுது. ஹீட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா within 10 to 15 minutes
மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ப்ரெஷர் வந்து ரீச் ஆகிடும். கண்டினியூவாக அயன் பண்ணும்போது இந்த 3.5 பார் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிங்க. இந்த கிலோவாட்டில் யாருமே ஒரு ஆட்டோமேட்டிக்கு பாய்லர் டேபிள் பண்ணி தர்றது ரொம்ப சிரமம். இது நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்டு மாடல் தான் அதிகமாக தரோம். நம்ம இன்பில்டு மாடலில் என்னென்னா டேபிள் அட்டாச்சு பாய்லரு வேக்கம் எல்லாமே வந்துடும். இதில் வர யூஸ் பண்ணுற சுவிட்சு பாருங்கள், எல்லாமே டெக்னிக் தான், நார்மல் 01 கிடையாது. கம்பெனி தான். கேஜும் இது தான், மாஸ்னுடைய கேஜ் தான், ப்ரெஷர் கேஜ். உள்ள பார்ப்போம். இந்த பாய்லர் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி. மேலே வர கப்ளிங் முதற்கொண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஹீட்ரு நான் சொன்னல அந்த 2000 வாட்ஸ் ஹீட்ரு, அதனுடைய கப்ளிங்கு லெக்கு முதற்கொண்டு இந்த டேங்க் எல்லாமே திக் வெல்டிங்கில் பண்ணுது. நார்மல் வெல்டிங் கிடையாது, லீக் ஆகாது, எதுவுமே பஸ்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஒன் டைம் இந்த பாய்லர் நம்ம ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா லைஃப் டைம். நீங்களாக தண்ணி வந்து கேன் வாட்ரு இல்லாமல் நார்மல் தண்ணி யூஸ் பண்ணினா தான் உள்ளே வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. சொன்ன மாதிரி ஆவல்ஸில் வர கண்டக்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒயரிங் எல்லாமே லெக்கில் தான் கொடுப்போம். நியூ லெக் போட்டு தான் கொடுப்போம். இந்த லூஸ் கனெக்ஷன் வர்றது இந்த மாதிரி இஷ்யூ ஆகாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பம்ப் வந்துடும். தவிர ஓஸும் ஹைட்ராலிக் தான் வரும், நார்மல் ஓஸ் கிடையாது. இந்த பெண்டாகிறது வளையிறது சீக்கிரமாக துரு பிடிக்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? கீழே வந்து இது நார்மல் எம்எஸ் ஃபிட்டிங்கில் தான் வரும். இது கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹைட்ராலிக்லேயோ எஸ்எஸ்சில் கூட போட்டு தருவோம். இது அவுட்லெட் வால்வு. இதெல்லாம் வர ஃபிட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ஹைட்ராலிக்லேயும், இதெல்லாம் ஹைட்ராலிக்கு. இது எஸ்எஸ் கிராஸு. ஏன் இந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஹைட்ராலிக்கில் எஸ்எஸ்லையும் தரோம் அப்படின்னா இது வந்து ஸ்டீம் வந்து அவுட் பண்ணுறது, மேலே அவுட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஏர் வால்வு, ஏர் ரிலீஸ் பண்ணுற வால்வு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்செப்ட் தான். எல்லாமே கம்பெனி ஐட்டம் தான் வரும். சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ண ஷூலேருந்து மோட்டர்லேருந்து சொன்னோட வால்வு, ஹீட்ரு, கான்டாக்ட்ரு, அயன் பாக்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பவுட்ரு கோட்டிங் இருக்குல்ல, மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த பார்த்து தெரிஞ்சிருக்கோம். மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். இதுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி. இந்த ரஸ்ட் ஆகுறது, துருவாகுறது எதுவுமே இருக்காது. பக்கா குவாலிட்டியில் இருக்கும் பவுட்ரு கோட்டிங். ஓகேங்களா? இது மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 120 கிலோ ஒரு செட்டு. ஓகேங்களா? வெயிட் நல்லாயிருக்கும், இந்த ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஆடுறது எந்த பிரச்சனையும் இருக்காது. மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். சொன்னீங்க என்ன பண்ணாலுமே பெயிண்ட் உதிரியாக வர்றது, ஒரே நாளில் பிச்சுட்டு வர்றது, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பிச்சுட்டு வர்றது, அந்தமாரி இஷ்யூ இதில் இருக்காது. சரிங்களா? இதுக்கு வந்து வர பிப்ரவரியிலேருந்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஆஃபர் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி, பெஸ்ட்டு மெட்டீரியல் போட்டு ஒன்ஸு ஃபிட் பண்ணால் அது மாட்டின கை வைக்காத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, திரும்பி என்னை கூப்பிடாத அளவுக்கு பொருளை போட்டு கொடுக்க போகிறோம். வர பிப்ரவரியிலேருந்து அந்த 1 மந்த்துக்கு ஆஃபர். ஓகேங்களா? நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் இந்த மிஷின் எடுத்துக்கலாம், ஆட்டோமேட்டிக்கு. சரிங்களா? இந்த மந்தில் யார் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் எடுக்கிற மாரி உடனே இருந்தாலும் அவைலபிள் தான். சரிங்களா? உடனே நம்ம டிஸ்பேச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 2 நாளில் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். வெளியூராக இருந்துச்சுன்னா, லோக்கலாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில்வே கொடுத்துருவோம். சரிங்களா? ஒன்லி ஆட்டோமேட்டிக் செட்டு மட்டும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம். ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலுமே அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா லோக்கலாக இருந்தால் நான் என்ன ப்ரைஸ் கொடுக்கணும் அந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். வெளியூராக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டும் ஃபிட்டிங் சார்ஜும் எக்ஸஸாக வரும். ஏன்னா அதை மென்ஷன் பண்ணல, அப்புறமா ஒரு ரேட் சொன்னீங்க சார், நீங்கள் அதுக்கு கூடுதலாக சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதனால் பெஸ்ட்டு ரேட்டு, யாராலையும் தர முடியாத ரேட்டு கொடுக்க போகிறேன். நம்பர் தரேன், கால் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.